Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB இங்கிலீஷில் நியூ சிலபஸில் இருந்து மிக்சட் MCQs பார்க்குறோம். Okay, on that fine note, move on to the topic. First question, before that, மிக்சட் MCQs அப்படின்னு சொல்லும்போது PGTRBயில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் எல்லா டாபிக்ஸில் இருந்துமே உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது. ஓகே, what was the dominant genre in Elizabethan age? Options: poetry, novel, prose, drama. Correct option drama. And once again there is a note here. Options வந்து வழக்கம் போல் நான் மார்க் பண்ணலை, ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில பேர் வந்து இந்த எம்சிக்யூஸை வந்து டெஸ்ட்டாகவே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் கரெக்ட் ஆப்ஷனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following is not a revenge tragedy? Options: The Duchess of Malfi, Dr. Faustus, The White Devil, The Spanish Tragedy. Correct option, option B, Dr. Faustus. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், அது எல்லாமே வந்து த டச்சஸ் ஆஃப் மால்ஃபே, த ஒயிட் டெவில், த ஸ்பானிஷ் ட்ராஜடி, இது எல்லாமே வந்து ரிவெஞ்ச் ட்ராஜடியாக இருக்கும். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து எலிசபெத்தன் ட்ராஜடி, ஒரு ஜெர்மன் ஸ்காலரை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த பென் நேம் ஆஃப் டாகோர்? ஆப்ஷன்ஸ்: பானு சின்ஹா தாக்கூர், பானு சின்ஹா, ராமு சிங், பானுகுமார். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, பானு சின்ஹா தாக்கூர். அண்டு தாக்கூரோட நிக் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா குருதேவ், கபி குரு அண்டு பிஸ்வாகபி, and also is called as a Bard of Bengal. Next one, after whom Wordsworth became Poet Laureate of England? Options: Walter Scott, S.T. Coleridge, Robert Southey, John Dryden. Correct option option C, ராபர்ட் சதே. அதாவது ராபர்ட் சதே இறந்ததுக்கப்புறமா 1843 வேர்ட்ஸ்வர்த் வந்து போயட் லாரேட்டாக ஆகிறாரு. நெக்ஸ்ட் ஒன், what was Austen's, that is Jane Austen's first novel published posthumously? Options: Sense and Sensibility, Persuasion, Northanger Abbey, Sanditon. Correct option option C, Northanger Abbey. Northanger Abbey தான் வந்து பார்த்திங்கன்னா 1803 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட டெத்துக்கு அப்புறமா வந்து போஸ்துமஸாக வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். பர்சுவேஷனோடவே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இயர் பார்த்திங்கன்னா 1817. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த வில்லேஜ் நியர் ஹூதரிங் ஹைட்ஸ்? ஆப்ஷன்ஸ்: பர்வே, லூச் கிராக், ஹெத்தர்டன், கிம்மர்டன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, கிம்மர்டன். உதரிங் ஹைட்ஸில் இந்த பர்டிகுலர் வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உதரிங் ஹைட்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சிச்சுவேட் ஆகிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which literary movement is Emily Bronte most commonly associated with? Options: Modernism, Naturalism, Realism, Romanticism. Correct option option D, Romanticism. இந்த ரொமான்டிசிசத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன், நேச்சர், இண்டிவிஜுவலிசம், இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், ராபர்ட் சதே, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டில் தான் அசோசியேட் ஆகிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், how many poems are there in lyrical ballads? Options: 19, 4, 23, 29. Correct option option C, 23. Next one, the theme of Geetanjali is dash. Options: nature, devotion to God, both A and B, none of these. Correct option option C, both A and B. அதாவது நேச்சர், டிவோஷன் டு காட், அதோடு சேர்த்து இன்னும் 2 தீமும் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு தீம் வந்து பார்த்திங்கன்னா த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் அண்ட் த ஹியூமன் சோல். செகண்ட் ஒன் வந்து காட் அண்ட் நேச்சர். தேர்ட் ஒன் நேச்சர் அண்ட் த ஹியூமன் சோல். ஃபோர்த் ஒன் இண்டிவிஜுவல் சோல் அண்டு ஹியூமனிட்டி. இது 4 தீமுமே வந்து பார்த்திங்கன்னா கீதாஞ்சலியோட தீமாக வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், யூனிவர்சிட்டி விட்ஸ் ஆர் டேஷ். பிளேரைட்ஸ், novelists, poets, none of these. Correct option option A, playwrights. யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேர் இருப்பாங்க இல்லைங்களா,
அவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா எலிசபெத்தன் ஏஜில் சொல்லப்பட்டிருப்பாங்க. அண்டு எந்த யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆக்ஸ்ஃபோர்டு அண்டு கேம்பிரிட்ஜ். நெக்ஸ்ட் ஒன், which language did William Shakespeare write in? Options: Old English, Early Modern English, Latin, Middle English. Correct option, option B, Early Modern English. அதாவது இந்த 15th and early 17th century அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்ற ரிட்டன் ஃபார்மை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷோட சிமிலாரிட்டி அதில் இருக்கும். ஆனால் நிறைய டிஃப்ரென்சஸ் வொக்காபுலரியிலையும் அண்டு கிராமர் பார்ட்லேயும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் ஒன், டு whom is Wordsworth's poem The Prelude addressed? Options: S.T. Coleridge, Dorothy, Ezra Pound, William Blake. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, எஸ்டி கால்ரிட்ஜ். வேர்ட்ஸ்வொர்த்தோட பிளேஸ் பார்த்திங்கன்னா கால்ரிட்ஜுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த எடிஷனில், அதாவது 1850. நெக்ஸ்ட் ஒன், த ப்ரிலூட் வாஸ் பப்ளிஷ்டு இன் டேஷ். ஆப்ஷன்ஸ்: 1850, 1851, 1852, 1853. கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, 1850. அதாவது ப்ரிலூட் அப்படின்றது ஆட்டோபயோகிராஃபிக்கல் எபிக் போயம். அதே மாதிரி பிளாங்க் வேர்ஸில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதியிருக்காரு. பப்ளிஷ்டு பார்த்திங்கன்னா 1850. நெக்ஸ்ட் ஒன், ஹூ வாஸ் த சென்ட்ரல் சன் ஆஃப் யூனிவர்சிட்டி விட்ஸ்? ஆப்ஷன்ஸ்: ஜான் லில்லி, ராபர்ட் கிரீன், ஜார்ஜ் பெயில், கிறிஸ்டோஃபர் மார்லோ. கரெக்ட் ஆப்ஷன், கிறிஸ்டோஃபர் மார்லோ. அதாவது நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? தாமஸ் கிட், ஜான் லில்லி ஆர் ஜான் லைலி, ஜார்ஜ் பீல், ராபர்ட் கிரீன், தாமஸ் லாட்ஜ், தாமஸ் நாஷ் அண்ட் அஃப்கோர்ஸ் கிறிஸ்டோஃபர் மார்லோ, who is called as the central son of university wits. இந்த 7 பேரில் ஒரு மெயின் ஃபிகராக வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து பார்க்கப்படுறாரு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபேமஸ் ஓப்பனிங் லைன் ஆஃப் Paradise Lost? Options: of man's first disobedience and the fruit. It is a truth universally acknowledged. Shall I compare thee to a summer's day once upon a midnight dreary? So correct option, option A, of man's first disobedience and the fruit. இதுதான் வந்து Paradise Lostோட புக் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லைனு. அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து புக் 9 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு லைன் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டில் இல்லாத புக்கில் இருந்துமே வந்து கேள்விகள் வந்திருக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், விச் தியேட்டர் வாஸ் கிறிஸ்டோஃபர் மார்லோ அசோசியேட்டட் வித்? ஆப்ஷன்ஸ்: இங்கிலீஷ் பியூரிட்டன் தியேட்டர், இங்கிலீஷ் ரெனைசன்ஸ் தியேட்டர், ரெஸ்டோரேஷன் தியேட்டர், இங்கிலீஷ் நியூ கிளாசிக்கல் தியேட்டர். கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி, இங்கிலீஷ் ரெனைசன்ஸ் தியேட்டர். இந்த இங்கிலீஷ் ரெனைசன்ஸ் தியேட்டர் ஆல்சோ நோன் அஸ் எலிசபெத்தியன் தியேட்டர்ஸ். அதாவது எந்த டைம் பார்த்திங்கன்னா 1558லேருந்து 1642 வரைக்குமானது. நெக்ஸ்ட் ஒன், what was the primary poetic meter used by Shakespeare in his plays? Options: free verse, iambic pentameter, iambic hexameter, trochaic tetrameter. Correct option, option B, iambic pentameter. அதாவது unstressed stressed syllables அப்படின்றது தான் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது. இதைத்தான் அவர் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய poetic meter. Next one, which Austen manuscript was published first? Options: Sense and Sensibility, Emma, Mansfield Park, Pride and Prejudice. Correct option, Sense and Sensibility. It was initially எப்போ ரிட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா in our late 1790s. பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1811. அதே மாதிரி அவங்க இறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆன நாவல் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேன்ஸ்கிரிப்ட் பப்ளிஷ் பண்ணது எந்த நாவல் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், விச் மெம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி விட்ஸ் டிட் நாட் ஸ்டடி அட் யூனிவர்சிட்டி? அதாவது ஒரு யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும், ஆனால் அவர் படிக்கலை. ஆனால் யூனிவர்சிட்டி விட்ஸாக வந்து கருதப்படுறாரு. அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: ஜான் லில்லி, ராபர்ட் கிரீன், தாமஸ் கிட், கிறிஸ்டோஃபர் மார்லோ.
கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி தாமஸ் கிட். தாமஸ் கிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸில் ஒருத்தராக சொல்லப்படுறாரு. பட் அவர் எந்த யூனிவர்சிட்டிலையுமே வந்து இன்க்ளூடு ஆகலை. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த ஃபேமஸ் கேரக்டர் ஹூ சீஸ் ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ்? ஆப்ஷன்ஸ் ஹேம்லெட், ஃபால்ஸ்டாஃப், ஜாக்வஸ், பக். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஜாக்வஸ். நமக்கு தெரியும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேறு வேறு ட்ராமாவிலேருந்து பேசக்கூடிய கேரக்டர்ஸு. அஃப்கோர்ஸ் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஜாக்வஸ். எந்த பிளேயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ லைக் இட்டில். அது வந்து ஒரு மெலான்கலியாக சொல்லக்கூடியதாக சொல்லப்படுது. செகண்ட் ஆக்டில் சொல்கிறதா வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் வந்து அமைஞ்சிருக்குது, ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஸோ ஷேக்ஸ்பியரில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்டு எது இருக்குதோ அதை கண்டிப்பாக நம்ம படிக்கணும். இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோட்ஸும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ் யூ லைக் இட் வந்து நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்டு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது. லிட்ரேச்சர் படிக்காதவங்களுக்கு கூட இந்த கோட்ஸ் வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஸோ தட் நம்மளுக்குமே வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து அப்ளிகபிள் ஆகும், கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், how many poems are there in English Geetanjali? Options 157, 175, 130, 103. Correct option option D 103. Next one, where does Earnshaw originally find Heathcliff? Options London, Liverpool, Boston, Gimmerton. ஆல்ரெடி கிம்மர்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இதில் உதரிங் ஹைட்ஸ் அப்படின்ற ஃபிக்ஷனில் இருந்து. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி லிவர்பூல். அங்கேருந்து தான் வந்து யோன்ஷா வந்து ஹீத்கிளிஃபை வந்து கூட்டிகிட்டு வருவார். உதரிங் ஹைட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்க்ஷயரில் வந்து இருக்கும். பர்டிகுலர்லி இந்த ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யார் எந்த இடத்துல இருக்காங்க, அதே மாதிரி 2 பேர் வந்து ஸ்டோரிஸை சொல்லுவாங்க. யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கேட்போம். இதில் வந்து உதரிங் ஹைட்ஸில் வந்து 2 பேர் வந்து ஸ்டோரிஸை சொல்லுவாங்க. யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், who is credited with introducing the sonnet form to English literature? Options Geoffrey Chaucer, Edmund Spenser, Thomas Wyatt, William Shakespeare. Correct option option C தாமஸ் வியாட். அதாவது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1520s அண்ட் அஃப்கோர்ஸ் 30s வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து வைட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல்ஸ் மிஸ்ஸலனியில். அஃப்கோர்ஸ் 1557 வரக்கூடிய பப்ளிகேஷனில். நெக்ஸ்ட் ஒன், which poet is associated with the Elizabethan sonnet cycle? Options Edmund Spenser, Sir Philip Sidney, Thomas More, William Shakespeare. Correct option option B Philip Sidney. எலிசபெத்தின் சானட் சைக்கிள் அப்படின்னு அசோசியேட் பண்ணுற போய்ட் வந்து பார்த்திங்கன்னா சர் ஃபிலிப் சிட்னி. அதாவது ஹாஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா வந்து எழுதியிருப்பார் இல்லைங்களா. சீக்வன்ஸ் ஆஃப் 108 சானட்ஸ் அண்ட் 11 சாங்ஸ் இருக்கும். அதன் காரணமாக தான் வந்து எலிசபெத்தின் சானட் சைக்கிள் அப்படின்ற ஃப்ரேஸோட அசோசியேட் செய்யப்படுறாரு. நெக்ஸ்ட் ஒன், த ட்ராமா ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஜக்கோபியன் 1 இஸ் நோன் அஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஜக்கோபியன் ட்ராமா, ஜேம்ஸ் ட்ராமா, நியூ ட்ராமா, ஜாக்கோ ட்ராமா. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஜக்கோபியன் ட்ராமா. அதாவது கிங் ஜேம்ஸ் அவரோட டைம் பீரியடில் தான் வந்து, அதாவது டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 1603 1625 வரைக்கும் கிங் ஜேம்ஸ் அவரோட பீரியடில் இந்த டேர்ம் ஜெக்கோபியன் அப்படின்றது வருது. ஜேக்கோபஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க, JACOBUS, அதாவது லாட்டின் ஃபார்ம் ஆஃப் ஜேம்ஸ். நெக்ஸ்ட் ஒன், which of the following is considered a problem play by Shakespeare? Options A Midsummer Night's Dream, Machado About Nothing, Hamlet, Measure for Measure. Correct option option D Measure for Measure. ஏன் வந்து ப்ராப்ளம் ப்ளே அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா பிகாஸ் இட் பிளெண்ட்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் காமெடி அண்ட் ட்ராஜடி. ஸோ ஷேக்ஸ்பியர் யூனிட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்பெசிஃபைடு டாபிக்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜான்ராஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த ஜான்ராவில் எந்தெந்த டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து மஸ்ட்டு. அதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்,
Who is the character played youngest daughter in the fiction Beloved? Options Sete, Bugler, Denver, Baby Sucks. Correct option C, Denver. Beloved பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டோனி மாரிசன் அவங்களோடது. இந்த செத்தே அப்படின்ற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ப்ரோட்டகோனிஸ்ட் ஆஃப் தி நாவல். இவங்க ஒரு என்ஸ்லேவாக இருப்பாங்க. அவங்க குழந்தையே வந்து மர்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக வந்து சொல்லப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பக்லர் யார் அப்படின்னா செத்தேவோட பையன். இந்த கோஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு நாள் பயந்து ஓடக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பான். தேர்டு அஃப்கோர்ஸ் டென்வர் தான் வந்து அவங்களோட யங்கஸ்ட் டாட்டரு. யாருன்னு பேபி சக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செத்தேவோட மதர்-இன்-லா, இந்த குழந்தைங்களோட பாட்டி அவங்க. ஸோ இந்த நேம்ஸ் எதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரே வந்து பார்த்திங்கன்னா பேபி சக்ஸ் அப்படின்னு இருக்குது. இஃப் சப்போஸ் நமக்கு இந்த கேரக்டரோட அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கே கேள்வியில் வந்து யங்கஸ்ட் டாட்டர்னு தானே கேட்டிருக்காங்க. இந்த 4 பேரில் பாருங்கள், பேபின்றது வந்து இந்த குழந்தைகளோட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்படி கிடையாது. கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸுமே வந்து அந்த நேம்ஸுமே இருக்குது. கண்டிப்பாக பிஃபோர் என்டரிங் இன்டு த நாவல் கண்டிப்பாக நம்ம வந்து கேரக்டர்ஸ், அந்த நேம்ஸு, அந்த சிச்சுவேஷன் அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபுல் நேம் ஆஃப் ஜும்பா லஹரி. ஆப்ஷன்ஸ் அஞ்சனா சுதேஷ்னா லஹரி, வந்தனா சுதேஷ்னா லஹரி, நிலஞ்சனா சுதேஷ்னா லஹரி, சஞ்சனா சுதேஷ்னா லஹரி. கரெக்ட் ஆப்ஷன் நிலஞ்சனா சுதேஷ் லஹிரி. ஸோ இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் அமெரிக்கன் ரைட்டர். இவங்களோட ஜானர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல், ஷார்ட் ஸ்டோரி, போஸ்ட் கொலோனியல் ரிலேட்டடாக இருக்குது. அண்டு நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா அன்அக்கஸ்டம்டு எர்த் 2008 வெளிவந்திருக்குது. அதே மாதிரி த லோ லேண்ட் 2013 வந்திருக்குது. 1999 பார்த்திங்கன்னா ஓ என்ட்ரி அவார்டு வந்து வாங்குகிறாங்க. ஓ என்ட்ரி அவார்டு வந்து ஒரு ஆனுவல் அமெரிக்கன் அவார்டு, ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட்டர்ஸ்க்காக கொடுக்கப்படுது. இந்த அவார்டு வந்து யாரை பேஸ் பண்ணி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ரைட்டர் ஹோ என்ட்ரி அவங்களோட பேரில் வந்து கொடுக்கப்படுது. அதே மாதிரி 2000 வந்து புலிட்சர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபார் த ஃபிக்ஷன் இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ். அதே மாதிரி 2021 ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டொட்டரேட்டோ ஆட் ஹானரம் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் போலெக்னா அப்படின்ற யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபஸ்ட்டு நாவல் த நேம் சேக் அதை தான் நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமாகவும் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது தபு, கால்பென், அதே மாதிரி இர்ஃபான் கான் இவங்கெல்லாம் வந்து காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஷீ இஸ் த வெரி நியூ ஆத்தர் ஃபார் த பிஜிடிஆர்பி சிலபஸ். யூனிட் 4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பிக்கு அண்ட் ஆத்தர் இது ரெண்டுமே வந்து நியூவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த ஆத்தரே இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஒர்க்கு மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென் ஜான்சன் சொல்லலாம். 4th யூனிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆத்தர்ஸு, நியூ ஒர்க்கு. அப்போது நியூ ஆத்தரை பற்றி கன்ஃபார்மாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்கள பற்றி பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கேள்விகளாக வந்து வந்துடும். கண்டிப்பாக ஜும்பா லஹிரி, அதே மாதிரி விஜய் டெண்டுல்கர் இவங்கள மாதிரி ஆத்தர்ஸ் வந்து நிறைய ஈஸியாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து முதல்லே வந்து நமக்கு கேட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆத்தர்ஸ் இன்ஃபோ அவங்க இந்த மாதிரி அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. Next one, Jan Harrison's Stolen says the story of dash children. Options 1, 3, 5, 7. Correct option C, 5. அதாவது 5 குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி அது. இந்த அபாரிஜினல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது பழங்குடியினர், அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியன் ஸ்டோரி இது. அந்த 5 குழந்தைகளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி, ரூபி, ஜிம்மி, ஆன் அண்டு ஷர்லி. ஜேன் ஹாரிசன் பார்த்திங்கன்னா ஒரு நாவலிஸ்ட்டு, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பிளே ரைட்டும் கூட. அதே மாதிரி இவங்கள பற்றி பார்க்கும்போது 2000 அஃப்கோர்ஸ் 2000 2024 வரைக்கும் நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட லிஸ்ட்டை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். அண்டு
ப்ரிஸ்கிரைப்டு பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டோலன் பார்த்திங்கன்னா 1998 வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. ஒரு குழந்தையும் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க, தனித்தனியான ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. அதில் அந்த ஆனி அப்படின்ற அந்த குழந்தை தான் வந்து இருக்கிறதுலையே அந்த 5 பேர்லேயே அந்த குழந்தை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சாந்தட்டா கோட் சாலு ஆஹே. The above phrase is the original title of the play dash. Options: The Ecstasy of Rita Jo, Silence the Court in Session, Cry the Beloved Country, Was. Correct option. Option B, Silence the Court in Session. So, விஜய் டெண்டுல்கரோடது இது வந்து ஒரு மராத்தி பிளே ரிட்டன் பை த இந்தியன் பிளே ரைட்டு விஜய் டெண்டுல்கர். மராத்தியில் வந்து இதை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஜய் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா ஒரு பத்மபூஷன் அவார்டி 1984. அவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா விஜய் தாந்தோபாந்த் டெண்டுல்கர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு தி கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி மிக்சடு எம்சிக்யூஸாக வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.